இந்த ட்ராவலிங் கம்யூனிகேஷன் தொடர்புகள் அதன் மூலம்லாம் ஒரு நல்ல உச்சத்தையும் ஒரு நல்ல லாபத்தையும் ஒரு உயர்வையும் வெளிநாடு பயணம் நவீன டெக்னாலஜி இதிலெல்லாம் ஒரு உயர்நிலையை மிதுனராசி ஆண்கள் வெகு எளிதாக பெற்று விடுகிறார்கள். குழந்தைகளுக்கு இவர்கள் செய்யக்கூடிய செலவெல்லாம் கொஞ்சம் அதிகமான செலவுகளாக இருந்தாலும் அதனை இவர்கள் ஒரு சுப செலவாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கொள்வது தான் இன்றைய காலகட்டங்களில் புத்திசாலித்தனம். இவர்களுக்கு 2க்குரியவன் 6ல் நீசம், இவர்களுடைய 6க்குரியவன் இவர்களுக்கு 2ல் நீசம். அப்போது கடன் வாங்கி கொண்டு மாட்டிக்கொள்வது, ஒரு சில இடங்களில் கடனை கொடுத்து கொண்டு சிக்கிக்கொள்வது, அதெல்லாம் இந்த மிதுனராசிக்காரர்கள் தான். ஒரு பக்கம் கம்மி வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பார்கள், ஒரு லாபத்துக்காக இன்னொரு பக்கம் அதிக வட்டிக்கு அதனை கொடுத்திருப்பார்கள். இவர்கள் யாருக்கு கொடுக்கணுமோ அவர்கள் கராரமாக இவர்களிடம் வாங்கி விடுவார்கள். ஆனால் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நபர்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு கொடுப்பதில்லை. 7ஆம் அதிபதி குரு 2ஆம் இடத்தில் நீசமடைவதனால் இவர்கள் தனஸ்தானாதிபதி 6ஆம் இடத்தில் நீசம், இவர்களுக்கு 6ஆம் அதிபதி இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் உச்சம். அப்போது அதிகமாக கடன் பிரச்சனையில் சிக்கக்கூடிய நபர்கள் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை கொடுத்து, கம்மி வட்டிக்கு வாங்கி அதிக வட்டிக்கு கொடுத்து, இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நபர்கள் இவர்களுக்கு கொடுப்பதில்லை. ஆனால் இவர்கள் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்கள் இவர்களிடம் நெருக்கி இவர்களை அவமானப்படுத்தி, சில இடங்களில் குடும்பத்தில் கூட இவர்களை ஒரு விதமாக நெகட்டிவாக சித்தரித்து அந்த கடனை வசூலிக்கும் பொழுது இவர்கள் தோல்வியும் அவமானத்தையும் சுமக்கிறார்கள். என இவர்கள் குடும்பஸ்தானத்தில் கடனை கொடுத்த செவ்வாய் உச்சம், கலத்திரஸ்தானாதிபதி குரு நீசம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ லைஃப் பார்ட்னரால் அதிகமாக அவமானப்படுத்தப்படக்கூடிய நபர்கள்னு நம்ம அதை மிதுனராசியில் எடுத்துக்கலாம்.